வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் எம்மி அண்ட் டேஸ்டியான அவல் கொழுக்கட்டை ஸ்டீம்டு ஃப்ளாட்டன்ட் ரைஸ் டம்ப்ளிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இங்கே வந்து நான் சகப்பு அவல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அதை ஒரு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சுடுங்க. ஒரு ஊற வச்சு 15 மினிட்ஸ்க்கு நல்லா அதை வடித்து புளிஞ்சு எடுத்துருங்க. ஒன்றுமே இருக்கக்கூடாது தண்ணி. ஸோ இப்போ அது கூடவே நம்ம துருவின தேங்காய் ஒரு அரைக்கப்படுத்துக்க போகிறோம். இது 2 ரெசிபி இதில் இருக்குது. நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இதை தாளித்து அந்த அவளையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவல் உப்புமாவாக ரெடி ஆகிடும். அதவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டையாக மாற்ற போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போது என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அதை பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த போஹா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவல் வந்து இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் உங்கள் சாய்ஸ் தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு? இந்த அவல் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு உள்ள அவல் தான். எப்படி அப்படின்னா லோ கார்ப்ஸ் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. இதவே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், ஒரு டயட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி இதில் அயன் நிறைய இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து நம்ம அயன் நிறைய இருக்குங்கிறனால தான் நீங்கள் நார்த் இந்தியாவில் வந்து இதை போகா பண்ணும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அயன் எப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக வைட்டமின் சி தேவை. ஸோ இப்போ பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடுறோம். அப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அதில் வேலை. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஒன்லி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணலாம், இல்லைன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. அது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணுறோம். சில சமயம் என்ன இவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ்ஷாக இருக்கே, நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த டிஷ்ஷில் கூட இந்த டிஷ்ஷை நம்ம நிறைய நேரம் நம்ம மறந்துருப்போம். எப்போதும் போல் இட்லி, தோசை அதையிலே போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு இதை பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும், இதே மாதிரி நம்ம கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதுக்காக தான் சின்ன ரெசிபியாக இருந்தால் கூட ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதெல்லாத்தையும் வதக்கிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக நம்மளால் பிசைய முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இந்த வச்சதுனாலே அவல் ஊற வச்சு தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சனாலே அந்த அவலை ஆட் பண்ணிக்கோங்க. சூடு உங்களால் பொறுத்துக்க முடியும்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அடுப்பில் போட்டு பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட உப்புமா ரெடி. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம அதை அப்படியே உருட்டி பாருங்கள் பிடிக்க வருதான்னு. இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம அவல் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில், இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி அது எல்லாமே நீங்கள் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஒரு 7 to 8 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டீம் குக் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. சின்ன ரெசிபி, ஈஸியான ரெசிபி. அது என்ன, நீங்கள் என்னங்க கீரையெல்லாம் போடுறீங்க? கீரையெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, கரெக்டு. நிறைய பேருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம ஊரில் பண்ணுற ரெசிபி நிறைய வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஒரு ரெசிபி தான் இதுவும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எல்லாம் அனுப்புங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.